Welcome to the world of fun. Chuddy chuddy, let's all run. Patu vilayatu, happy smiles, ain't the world life fun for miles. Welcome to the world of fun. Chuddy chuddy, let's all run. Patu vilayatu, happy smiles, ain't the world life fun for miles. Hi குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். சின்ன எறும்பின் பெரிய சாகசம். கதை கேட்கலாமா குட்டீஸ்? ஒரு காலத்தில் அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள அழகா பூக்கள் பூத்த ஒரு பெரிய புல்வெளி இருந்துச்சு. அங்கே சின்ன சின்னதா சுறுசுறுப்பா எறும்புகள் கூட்டமா வாழ்ந்துச்சு. அதுல ஒரு சின்ன எறும்பு இருந்துச்சு. அதுக்கு உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை. ஒரு நாள் அந்த சின்ன எறும்பு தன்னோட கூட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்துச்சு. மற்ற எறும்புகள் எல்லாம் ஒண்ணுக்கொன்னு பின்னாடியே வரிசையா போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு தேடி போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம சின்ன எறும்பும் அவங்களோட சேர்ந்து போச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் அவங்க முன்னாடி ஒரு பெரிய இலை விழுந்து கிடந்துச்சு. அந்த இலை ரொம்ப பெருசா கனமா இருந்துச்சு. ஒரு எறும்புனால அதை தூக்கவே முடியாது. ஆனா எல்லா எறும்புகளும் ஒண்ணு சேர்ந்து அந்த இலைய தூக்க முயற்சி செஞ்சாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இழுத்தப்போ மெதுவா அந்த இலை நகர ஆரம்பிச்சது. ஒரு எறும்பு மட்டும் அதை தூக்க முயற்சி செஞ்சிருந்தா அது நடந்திருக்காது. ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்ததுனால அது முடிஞ்சிச்சு. நம்ம சின்ன எறும்புக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆஹா, ஒன்னா சேர்ந்தா எதையும் சாதிக்கலாம் போல இருக்குன்னு அது மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு. அவங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துல தண்ணி வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. எப்படி அதை கடக்குறதுன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. அப்போ ஒரு சின்ன கிளை ஆத்துல விழுந்து மிதந்துச்சு. உடனே எல்லா எறும்புகளும் ஒன்னா சேர்ந்து அந்த கிளையின் மேலே ஏறிக்கிட்டாங்க. அந்த கிளை ஒரு படகு மாதிரி ஆத்துல மெதுவா போச்சு. எல்லாரும் பத்திரமா அந்த கிளையில உட்கார்ந்து ஆற்றுக்கு அந்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க. நம்ம சின்ன எறும்புக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து யோசிச்சா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்னு அது புரிஞ்சுக்கிச்சு. ஆற்றுக்கு அந்த கரைக்கு போனதும் அங்க நிறைய அழகான பூக்கள் இருந்துச்சு. ஒரு பூவில ஒரு தேன் உட்கார்ந்து தேன் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. எறும்புகளுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா அந்த பூ ரொம்ப உயரத்துல இருந்துச்சு. அப்போ ஒரு எறும்பு ஒரு யோசனை சொல்லுச்சு. எல்லாரும் ஒண்ணுக்கொண்ணு மேலே ஏறி ஒரு சின்ன கோபுரம் மாதிரி நின்னாங்க. நம்ம சின்ன எறும்பும் அதுல ஒரு எறும்பாக இருந்தது. அப்புறம் உயரமான எறும்பு பூவில் இருந்து தேன் எடுத்தது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தேனை எடுத்து பத்திரமா திரும்பி வந்தாங்க. நம்ம சின்ன எறும்பு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா சாப்பாட்டையும் ஈஸியா தேடலாம்னு அதுக்கு தெரிஞ்சிச்சு. நாள் முடிஞ்சதும் எல்லா எறும்புகளும் தாங்கள் சேகரிச்ச சாப்பாடோட தங்கள் கூட்டுக்கு திரும்பி போனாங்க. சூரியனும் மெதுவா மறைஞ்சுகிட்டு இருந்துச்சு. நம்ம சின்ன எறும்பும் அந்த நாளை கத்துக்கிட்ட பாடங்களை நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தூங்குச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், அந்த சின்ன எறும்புக்கு ஒரு பெரிய சாகசமே கிடைச்சிச்சு. அது ஒன்று மட்டும் இல்ல, எல்லா எறும்புகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதுனால தான் அவங்க எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சாங்க. நம்மளும் அப்படிதான் ஒன்னா சேர்ந்து எந்த கஷ்டத்தையும் ஈஸியா கடந்து போகலாம். அதுதான் இந்த சின்ன எறும்பின் பெரிய சாகசம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். புரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ்? ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது எவ்வளவு முக்கியம்னு. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் குட்டீஸ்.